மூடலாம், ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தமாகும். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் முற்படுகிறோம். கர்த்தர் நேற்று இரவில் எதற்காக இந்த வார்த்தையை இடத்துல கொடுத்தீரோ தெரியாது. ஆனா தியானிக்க போகிற இந்த வார்த்தைகளை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே அது ஆசீர்வாதமான விளைச்சலை உண்டாக்கவும், இந்த நாளானது மிகுந்த ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கும்படி தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லுகிற சங்கீதக்காரனுடைய வார்த்தை. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வெட்டீர் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை நேற்று இரவு வேளை தேவனாய் கர்த்தர் காண்பித்தார். உங்களோடு தேவனாய் கர்த்தர் இடைபட விரும்புகிற மிக முக்கியமானது ஒரு வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லப்படுகிற ஒரு அனுபவத்தினுடைய வார்த்தை. ஒருவேளை இந்த அனுபவத்தை நீங்க பெற்றுட்டீங்களான்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி அதற்கு முன் அனுபவத்தையும் அதுக்கு பின்னாடி உள்ள அனுபவத்தையும் சேர்த்தே தான் சங்கீதக்காரன் எழுதுகிறாரு. இந்த முன்னாடி இருக்கிற அனுபவத்தில் நீங்க இருக்கிறீங்களா, அல்லது இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறபடி செழிப்பான இடத்துல தேவனாய் கர்த்தர் கொண்டு வந்து உங்களை விட்டுட்டாரா? செழிப்பான இடத்துல அப்படி விட்டுட்டாருன்னா அந்த பிந்தின அனுபவம் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதை தேவன் உங்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். சேமு சேப்பி, செழிப்புக்கு முன் செழிப்புக்கு பின் என்று சொல்லப்படுகிறதான ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப ஆண்டவராய் கர்த்தர் அதுக்கு முன்னாடி அந்த பக்தன் மூலமாய் அழகா எழுதி வைத்திருக்கிறார். பாடல் தலைப்பு என்ன சொல்லுகிறது? ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு என்று வருகிறது. அதுக்கு பின்னாடி அவர் லைன் அந்த எழுதிக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா அழகா சொல்றாரு. 10, 11, 12ஆம் வசனங்களை திரும்பவுமாய் வாசிக்கலாம். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று சொல்லப்படுகிறதான தேவனுடைய வார்த்தை. அப்ப செழிப்புக்கு முன்னாடி தேவனாய் கர்த்தருடைய ஜனத்திற்கு சில காரியங்களை கொடுக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் வேற, நம்ம வேற. அவங்க எப்படி வேணா வாழ்வாங்க, என்ன வேணா இருப்பாங்க. ஒருவேளை இந்திய தேசத்தை எடுத்துக்கிட்டா கூட பெரும் பணக்காரர்களோ பெரிய செழிப்பில் இருக்கிற ஜனங்களோ கிறிஸ்தவர்கள் அல்ல. இப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய ஜனத்திற்கு செழிப்பான இடத்திற்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி, செழிப்பான சில ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு முன்னாடி அவர்களை சோதிக்கிறார். அவர்களை வெள்ளியை போல என்ன செய்கிறார்? புடமிடுகிறார் என்று அந்த 10ஆம் வசனம் என்பது மிக தெளிவாய் சொல்லுகிறது. அவர் சோதித்து பார்த்தே தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் சோதித்து பார்க்கிறார். பைபிள்ல எல்லா தேவதாசர்களையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கும் போது சோதித்து பார்த்து, நான் திரும்பவும் சொல்றேன், தகுதி இல்லாத ஆபிரகாமை தேவனாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவனை தகுதி உள்ளவன் ஆக்கி ஆசீர்வைத்தார். தகுதி உள்ளவன் ஆக்கி ஆசீர்வைத்தார். அந்த தகுதி நம்மால் உருவாக்க முடியாது. ஆனா தேவன் அந்த தகுதியை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு வாஞ்சை இருப்பின், வாஞ்சை இருந்தா, வாஞ்சை இல்லைன்னா அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்கிறார்? சோதிக்கிறார். இதற்கு நல்ல உதாரணம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெறுவதற்கு முன்னாடி அவனுக்கு நடந்ததான ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நடந்ததான அந்த சோதனையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த 22ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து யாராவது வாசிக்கும் பார்ப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். யார் சோதிச்சா? தேவன். கர்த்தர் என்ன பண்ணாரு? சோதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க நன்றா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப சில இன்னும் வசனம் இருக்க பிரதர், அங்க பின்னாடி யாக்கோபின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அதெல்லாம் நாங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்லன்னு போட்டிருக்குது. அப்படி கேட்டீங்கன்னா, தீமைகளினாலே நம்மை சோதிக்கிறவர் அல்லன்னு போட்டிருக்குது. அவர் சோதிக்கிறவர் அல்லன்னு நினைச்சல பைபிள் எங்கேயும் போடல. யார் சோதித்தா? தேவன் சோதித்தார். யாரை சோதித்தாரு? ஆபிரகாமை சோதித்தாரு. அப்ப செழிப்பான இடத்திற்கு போறதுக்கு முன்னாடி நான் தேவனுடைய சோதனையில வெற்றி பெற வேண்டியது இருக்கிறது என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. கர்த்தர் நம்மை சோதித்து பார்த்துதான் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஒருவேளை நல்ல பணத்தை உங்களுக்கு தரணும்னு கர்த்தர் நினைச்சாருன்னா ஆசீர்வாதத்துல ஒண்ணு பணம். அதை யாரும் நினைச்ச முடியாது, அதை யாரும் மறுக்க முடியாது. பணத்தை தவிர்த்துட்டு ஆசீர்வாதம் கிடையாது. பணம்லாம் ஆசீர்வாதமே இல்லை பிரதர்ன்னு சொன்னீங்கன்னா சர்ச்சு கூட கட்ட முடியாது. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இங்கேயும் கட்ட முடியாது, கிராமங்களையும் கட்ட முடியாது,
எந்த இடத்துல நம்ம ஊழியமே என்ன செய்ய முடியாது. பணம் என்பது இல்லாம சில காரியத்தை என்ன செய்ய முடியாது. இப்ப கர்த்தர் உங்களை நல்ல செழிப்பான பணத்தை கொடுக்கும்னு நினைக்கிறாரு அப்படின்னா முதல்ல கொஞ்சம் கொடுத்து பாப்பாரு நீங்க என்ன பண்றீங்க. முதல்ல கொடுத்து பாப்பாரு. எதுக்கு? தண்ணி அடிக்க போறியா, எவளையும் தேடி போறியா, எவனையும் தேடி போறியா, சனி ஞாயிறு ஆனா எங்க போய் படுத்து கிடக்குற எல்லாம் பாப்பாரு. ஸ்விக்கியில் எவ்வளவு ஆர்டர் போடுற, ஜொமேட்டோல எவ்வளவு ஆர்டர் போடுற எல்லாம் பார்த்து தான் கர்த்தர் கொடுப்பாரு. பாபத்துல ஒண்ணு என்னது? போஜன பிரியனா இருப்பது. அதையும் மறந்துடாதீங்க. போஜன பிரியம் கழுத்துல கத்திய வை அப்படின்னாரு, சரக்குன்னு போடு அப்படின்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பாவத்துல ஒண்ணு என்னது? தின்னே கிட்ட குடும்பம்லாம் இருக்குங்க. இதெல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்க. தின்னே கிட்ட குடும்பம்லாம் இருக்குது. எவ்வளவு கொடுத்தாலும் திம்மா அப்படிலாம் இருந்துறாங்க. நல்லா புரிச்சு சொல்லுங்க. அப்ப கர்த்தர் பாப்பாரு எவ்வளவு ஜொமேட்டோ பில் வருது, எவ்வளவு. இப்ப ஜொமேட்டோல போடக்கூடாதா பிரதர்? போடுங்க, ஆனா பில் அமௌண்ட்டை கர்த்தர் செக் பண்ணுவாரு சொல்றேன். நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. அப்ப கொடுத்து பாக்குறாரு. கொடுத்து பார்த்து என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கிறத பாக்குறாரு. அப்புறம் முடிவு பண்றாரு இவன் தர மாட்டான் அப்படின்னு. என்ன பண்ணிடுறாரு? முடிவு பண்ணிடுறாரு. நல்லா புரிச்சு சொல்லுங்க. அப்படித்தான் சோதிச்சு பாக்குறாரு. ஒவ்வொரு சோதனையில நான் வெற்றி பெறும்படி தேவனாய் கர்த்தர் விரும்புறார். இங்க என்ன சோதிச்சாரு பிரதர்? தேவன் அவனை அது கீழே சொல்லாரு பாருங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். சும்மா கூட கேட்கல பாருங்க, உசுப்பேத்தி கேட்கிறார். உன் நேசகுமாரன் ஏக சுதன். எவ்வளவுலாம் டயலாக் கூட பாருங்க. உன் பையனன் மொட்டையா சொல்லாம உன் ஏக சுதன் அப்படிலாம் உசுப்பேத்திட்டு தான் கேட்கிறாரு. அவனை கொண்டு வந்து பலி செலுத்து, அவனை கொண்டு வந்து பலி செலுத்து. அப்போ இன்னைக்கு ஒருவேளை உங்ககிட்ட பலி செலுத்த சொல்லாட்டி கூட உங்க பிள்ளை எனக்காக ஒப்பு கொடுன்னு கூட சொல்லலாம் இல்லையா? நரபலியே தேவனாய் கர்த்தர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நரபலியே தேவனாய் கர்த்தர் ஏற்பாட்டு காலத்திலே அவர் ஏற்றுக்கொள்ளல. அப்ப எப்படி பிரதர் இவன்ட்ட கேட்பார் அப்படி கேட்டீங்கன்னா, இது அவனுக்கு வைக்கப்படுகிற சோதனை. கீழ்படுகிறானா இல்லையான்னு பார்ப்போன்னு. அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தாரு. எப்படி நினைச்சு கீழ்ப்படிந்தாரு? எபிரேயர் 11 பார்க்கிறோம். நான் பலி செலுத்திடுவேன், அதுக்கு பிறகு என் குமாரனை தேவனாய் கர்த்தர் உயிரோடு என்ன செய்வாரு? எழுப்பி கொடுப்பார் என்று நினைத்து அந்த வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். என்ன போட்டிருக்கு பாருங்க, வாசிக்கலாம். இப்பொழுது யாராவது ஒருவர் எபிரேயர் 11 அதிகாரத்துல 17 வசனத்திலிருந்து, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அது ஒரு வகையான ஞானஸ்நானம். மரித்து உயிரோடு எழுப்பப்படுறோம் இல்லையா? பாவத்துக்கு மரிச்சு நீதிக்காக உயிர் எடுத்துக் கொள்றோம் இல்லையா? அல்ல பாவனையாக அடையாளமாக என்ன பண்ணா? மரித்தோரிலிருந்து ஈசாக்கு மறுபடியும் எழுப்பப்பட்டதனுடைய அடையாளமாக தன் மகனை பெற்றுக்கொண்டான். அப்ப நல்லா கவனிங்க, அழகா தெளிவாய் சொல்லுகிறது. எதை நம்பினா பலியிட்டுருவேன், என் பிள்ளை மறுபடியும் உயிரோடு எழுப்பப்படுவான் என்பது எதை வச்சு நம்பினான்னு கேட்டீங்கன்னா, இவனை குறித்து தேவனாய் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அவன் மேல நம்பிக்கை இல்லை. நல்ல கவனி, இன்னைக்கு நமக்கு அதான் கர்த்தர் சொல்றாரு, பிள்ளை சரியில்லை பிரதர், பிள்ளை சரியில்லைங்கிறத அவன் மேல நம்பிக்கை வேண்டாம். மகா சரியில்லை, அவன் மேல நம்பிக்கை வேண்டாம். ஆனா அவனை குறிச்சு கர்த்தர் ஒண்ணு சொல்லியிருப்பார்ல, அவனை குறிச்சு கர்த்தர் வார்த்தை சொல்லியிருப்பார்ல, அது மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, நீங்க நல்லா புரிஞ்சு சொல்லுங்க, அது மேல உங்களுக்கு விசுவாசம் இருந்தா கர்த்தராகிய தேவன் என்ன சொல்ல நீ ஒப்பு கொடுப்ப. அப்ப நல்லா புரிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு தேவன் நம்மள பலி செலுத்த சொல்ல போறது இல்ல. உன் பிள்ளை எனக்காக ஒப்பு கொடுங்கிறாரு, என் ஊழியத்துக்கு அர்ப்பணம் பண்ணுன்றாரு, அவன் எனக்காக சில வேலையை செய்யட்டும்ன்றாரு. ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? தேவன் சோதித்து பார்த்தார் இந்த விஷயத்துல. யார? ஆபிரகாமை அவர் சோதித்து பார்த்தார். புதிய ஏற்பாட்டில் சொல்றது சோதிக்கப்பட்ட போது. அப்போ நான் செழிப்பான இடத்திலே தேவனாய் கர்த்தர் என்னை செழிப்பான நாட்களை கொடுப்பதற்கு முன்னாடி என்னை சோதித்து பார்க்கிறார். நான் எப்படி என்ன காரியத்தை எப்படி டீல் பண்றேன்,
என் மனதில் என்னெல்லாம் தோன்றுகிறது, சில காரியத்தை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கும் போது நான் என்ன நினைக்கிறேன், என்னெல்லாம் என்னுடைய மனதில் இருக்கிறது, இது எல்லாத்தையும் அவர் சோதித்து பார்க்கிறார். சோதித்து பார்த்துதான் செழிப்பான காலங்களை தருகிறார். செழிப்பான காலங்களை கர்த்தர் தருகிறாரு. இன்னைக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் அழகா என்ன கூட்டிட்டு போறாருன்னா, என் பழைய நாட்கள் நீங்க யோசிக்கணும் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற பிளஸிங்ஸ் எல்லாரும் பாக்குறாங்க. பழைய பிளஸிங்ஸ் அதை பார்க்கணும் இல்லையா? நீங்க செய்வீங்களா? நீங்க செஞ்சா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். நான் செஞ்சேன், அந்த பிளஸிங்ஸ் யாருக்கும் தெரியாது இல்ல. அது தெரிஞ்சாலும் அது இப்ப நினைவுக்கு வராது இல்ல. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? அது இப்ப நினைவுக்கு வராது. அப்ப தேவன் ஃபர்ஸ்ட் சோதித்து பார்க்கிறார். பணம் கொடுத்தா தான் பட்டினி இருந்தாலும் எனக்காக ஊழியம் செய்வான் என்பதை யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறாரு. பார்த்துதான் பிளஸ் பண்ணாரு. சோதித்து பார்க்கிறார். அப்ப இப்ப கொடுத்தா என்ன செய்வான்னு அவருக்கு நல்லா தெரியும். இப்ப பணத்தை கொடுத்தா அவன் என்ன செய்வான் நல்லா தெரியும். அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ரைட், ஓகே, எனக்கும் தராரு, ஊழியத்துக்கும் தராரு, குறைவு இல்லாம நடத்துறாரு. இப்ப அவருக்கு நல்லா தெரியும் இதை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அவன் மனதில் என்ன இருக்குது, அவன் மனதில் என்ன காரியம் ஓடிட்டு இருக்குது என்பதை நன்றாகவே தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரு, அறிந்திருந்தார். நன்றாகவே அவர் அறிந்திருந்தார். சோதிச்சு பார்த்தாரு. இப்ப நான் பெருமைக்காக சொல்லல, நீங்க அப்படி மாறணும். உங்களில் சிலரை வைராக்கியம் உள்ளவர்களா எழுப்பும் பொருட்டு நான் சொல்றேன். பவுலுடைய வார்த்தைகளை கொண்டே நான் சொல்றேன். பவுல் அப்படிதான் சொன்னார், என் ஜனத்தாரிடத்தில் ஒரு சிலரையாகிலும் வைராக்கியம் உள்ளவர்களா எழுப்பும் பொருட்டு என் ஊழியத்தை நான் மேன்மைப்படுத்துறேன் ரோமர் 12 சொன்னார். அதே கொண்டுதான் நான் சொல்றேன். அப்ப சோதித்து பார்க்கிறார். சோதனையில வெற்றி பெறணும் இல்லையா? அந்த வெற்றி நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்ப சோதித்து பார்க்கிறார். அப்புறம் 2வது சொல்றாரு, பொன்னை போல புடமிடுகிறார், வெள்ளியை போல புடமிடுகிறார். தான் தெரிந்து கொண்ட ஜாதிய, தான் தெரிந்து கொண்ட ஜனத்தை தேவன் அப்படித்தான் நடத்துறார். அதுக்கு நல்ல உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சகரியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியில் இருக்கிற ஜனத்தை தேவனாய் கர்த்தர் 3 பங்காக பிரித்து அதுல ஒரு பங்கை அவர் என்ன செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். எப்ப பிரதர்? அந்த ஒரு கூட்ட ஜனம், தேவனாய் கர்த்தரால் தெரிந்து கொண்ட ஜனம், அது அந்த அக்கினி குகைக்குள்ளாய் போயிட்டு வரும்போது, புடமிடப்படுகிற போது, அது அவ்வளவு வெப்பத்தை தாங்கி தான் புடமிடப்பட்டா கூட சொல்லும், கர்த்தர் தான் என் தேவன் என்று. என்னங்க, கர்த்தர் தான் என் தேவன் என்று மாறாது, தேவனை தூசிக்காது, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்காது. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் ஆண்டவராய் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை அவர் கட்டி எழுப்புகிறதை குறித்து பேசும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, ஒரு பண்ணைக்கு ஒப்பிட்டு தேவனாய் கர்த்தர் அதை பேச ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, ஒருவன் வைக்கோலை கொண்டு என்ன செய்கிறான், சபையை கட்டுகிறான். அங்க ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? வாசிக்கலாமே. இப்பொழுது யாராவது ஒருவர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க அப்படின்னா, அங்க ஒரு சில காரியங்களை பேசுறார். பேசும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 12ஆம் வசனத்திலிருந்து நானே வாசிக்கிறேன். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியிலிருந்து அகப்பட்டது தப்பினது போல் இருக்கும். நான் இன்னைக்கு கட்டுறேங்க, உங்களை நான் கட்டி எழுப்புறேன், உங்களை நான் உருவாக்குறேன் அப்படின்னா, அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கிறபடி நான் விலையேற பெற்றதான பொண்ணை கொண்டு, வெள்ளியை கொண்டு, என்னது கொண்டு, நல்ல விலையேறப்பட்ட கற்களை கொண்டும் கட்ட முடியும், வைக்கோலை கொண்டும் கட்ட முடியும், புல்லை கொண்டும் கட்ட முடியும், மரத்தை கொண்டு என்ன செய்ய முடியும், கட்ட முடியும். அப்போ புல்லை கொண்டு கட்டுவதும், வைக்கோலை கொண்டு கட்டுவதும், மரத்தை கொண்டு கட்டுவதும் மிக எளிதானது. யாருடைய மெசேஜோ, எந்த மெசேஜோ, எதையோ ஒன்ன தூக்கி ஏதோ ஒன்ன எடுத்துட்டு வந்து அதை அப்படியே பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம், எனக்கு ரொம்ப ஈஸி. அப்போ எப்படி கேட்டீங்கன்னா, இது மரத்துல சேருது. இந்த பட்டி டிங்கரிங் பாக்குறதெல்லாம் மரத்துல கட்டுறது. அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது,
புல்ல வச்சு வைக்கோல வச்சு கட்டுறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையுமே வாசிக்காம எந்த வசனத்தில் இல்லாம வந்து ஏறி நின்று ஏதாவது ஒரு கிளவி கதை, போன கதை, வந்த கதை, பேப்பர்ல வந்த கதை, டிவி சீரியல்ல வந்த கதை, நேத்து பார்த்த சினிமா கதை, இதெல்லாம் நடக்கலன்னு சொல்லாதீங்க. இதை வச்சும் கட்டலாம். இது இந்த புல்லு வைக்கோல் வச்சு கட்டுற மாதிரி. மரத்தை வச்சு கட்டுறது எப்படி கேட்டினா, இந்த ஏதோ ஒரு மெசேஜ் தூக்கிட்டு வந்து இந்த பட்டி டிங்கரிங் பாக்குற மாதிரி. என்னங்க நல்லா புரிஞ்சு சொல்லுங்க, டிங்கரிங் பார்த்து கொடுக்குற மாதிரி. அப்புறம் பிரதர், பொண்ணு வெள்ளி இந்த விலையேறப்பட்ட கல்லெல்லாம் எப்படி பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, அதெல்லாம் நிலத்தை தோண்டணும், உள்ள இருந்து எடுக்கணும், அப்புறம் சுத்தப்படுத்தணும். அது மிக கடினமானது. ஜெபிச்சு உட்காந்து எடுத்து கொண்டு வந்து கட்டுறோம். என்னுடைய வேலைப்பாடு எப்ப விளங்கும் பிரதர்? என் ஜனம் என்றைக்கு அக்னிக்குள்ளே போகிறதோ அன்றைக்கு தான் என் வேலைப்பாடு விளங்கும். நான் ரசிக்கப்பட்டுருவேன். அதுல போட்டு அப்படிதான் போட்டுருக்குது, அவனோ ரசிக்கப்படுவான். ஆனா அதுவும் அக்னியில் அகப்பட்டு வெளிவந்த அந்த கறிக்கட்ட மாதிரி எப்படியோ ரசிக்கப்பட்டு தப்பி தவறி நான் எங்க போய் சேர்ந்துருவேன்? எதை வச்சு கேட்டனால நான் தப்பி தவறி போய் சேர்ந்துருவேங்க. ஆனா எனக்கு ஏற்ற கூலி எப்ப கிடைக்கும், எப்படி அந்த உன்னதமான காரியம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பொண்ணை வச்சு வெள்ளிய வச்சு நான் வெளியேற பெற்ற கற்களை வச்சு கட்டினேன்னா அதுதான் எனக்கு விளங்க பண்ண நான் யாருன்னு. உங்களை தேவனாய் கர்த்தர் பொன்னை போல புடமிடும் போது, நீங்க அக்னிக்குள்ள போயிட்டு வரும்போது, நான் ஏற்கனவே தங்கத்தை வச்சு உங்களை கட்டி வச்சிருந்தேன்னா, நீங்க 18 கேரட்டா இருந்தீங்கன்னா ஒரு முறை அக்னிக்குள்ள போயிட்டு வரும்போது 20 கேரட்டா வருவீங்க, அடுத்த முறை போயிட்டு வரும்போது 22 வருவீங்க, அடுத்த முறை போயிட்டு வரும்போது 24 வருவீங்க. வெந்து போக மாட்டீங்க. எத்தனை முறை அக்னிக்குள்ள போனாலும் தங்கம் என்ன செய்யும்? சுத்தமாக்கப்படும் இல்லையா? அப்ப எப்ப பிரதர் என்னுடைய வேலைப்பாடு விளங்கும்? அதுதான் நான் சொல்றேன், எனக்கு குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம். நான் சொல்றது காரணம் அதுதான். இப்ப குவான்டிட்டி வேணும்னா பிரதர் அது ரொம்ப ஈஸி. அது ரொம்ப ஈஸி. குவான்டிட்டி வேணும்னா உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, ஆசீர்வாதமான செய்தியை கூப்பிட்டே இருந்தேன்னா 3-4 சர்வீஸ் நடத்தலாம். அது ரொம்ப ஈஸி. ஆனா அது முக்கியம் இல்ல. என் வேலைப்பாடு விளங்கும் எப்பொழுது பிரதர்? என் தேவன் உங்களை பரிசோதிக்கும் போது, உங்களை தேவன் பரீட்சித்து பார்க்கும் போது, உங்களை புடமிடப்படும் போது. அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். அதுக்குதான் உட்காரணும், ஜெபிக்கணும், பாஸ் பண்ணணும், கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ அவ்வளத்தையும் கேட்கணும், அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் பிரசங்கம் பண்ணணும். எனக்கு ஈஸியானது, எளிதானது, ஏதோ ஒரு வசனம் கிடைத்தது அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. அப்ப நல்லா புரிச்சு கொள்ளுங்க. ஒன்னு சோதிக்கிறாரு, 2 என்ன செய்றார் கேட்டீங்கன்னா, உங்களை புடமிடுகிறார். புடமிடுகிறார். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு முறை நம்ம ஆராதனையிலும் மல்கியா 3 அந்த புடமிடுதல் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய சுத்திகரிப்பு தான் என்ன செய்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. நல்லா புரியுங்க. அதுக்கு தான் ஆராதனை. ஆராதனை எதுக்கு பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, கர்த்தர் எனக்கு என்ன தருவார் என்பதற்கு அல்ல, நான் புடமிடப்படணும், நான் மாறணும். இது தேவனாய் கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறதா இருக்குது. 3வது என்ன பண்றாரு பாருங்க. 1 நம்மை சோதிக்கிறார், 2வது புடமிடுகிறார், 3வது அதே மனுஷன் சொல்லுகிறான், என்னை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். பாரங்களை நாங்க என்ன செய்கிறோம், நாங்க சுமக்கிறோம். எங்க மேல ஏற்றினீர். சுமக்க முடியாத பாரங்களை தேவனாய் கர்த்தர் ஏற்றுகிறார். என்னை தேவனாய் கர்த்தர் இள வயதில் நுகத்தை சுமக்க பண்ணினபடினால் நான் ஊழியக்காரன். அப்ப இள வயதில் நுகத்தை சுமக்க பண்ணுகிறார், அகப்படுத்துகிறார் வலையில. நம்ம மேல பாரத்தை ஏற்றுகிறாரு. சுமக்க முடியாத பாரம். சரீர அளவுல போராட்டம் வருது, சுமக்க முடியாத பாரம். பிரதர் வசனம் போட்டிருக்கு, திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதில்லைன்னு. ஆனா எனக்கு திராணிக்கு மிஞ்சி ஒரு பாரம் இருக்குதே, இதை நான் எப்படி கடந்து போறது, எப்படி எனக்கு சுமப்பது என்று எனக்கு தெரியல அப்படி சொன்னீங்கன்னா, தேவ பலத்தினால மட்டும்தான் சுமந்துகிட்டு இருக்கிறோம் என்பதும் உண்மை. நீங்க சுமக்க முடியலன்னு சொன்னாலும் அது யார் பலத்தால சுமக்கிறோம்? தேவ பலத்தால சுமக்கிறோம். தேவனுடைய அபிஷேகத்தினால் சுமக்கிறோம். சிம்சோன் சிறைப்பட்டு கிடக்கிறான், திடீர்னு எதிரி வந்துடுறாங்க. வசனம் சொல்லுது, கயிறுகளை அறுத்து போட்டு அந்த நிலைக்கால்களை பெயர்த்து கதவை நிலையோட சேர்த்து பேத்துட்டான். வசனம் அப்படிதான் சொல்லுது. நியாயாதிபதிகள்ல வாசிங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல பூட்டப்பட்டிருந்தோம்னா கதவை உடைச்சிட்டு போவோம். அப்படிதானே, கதவை உடைச்சிட்டு போவோம், ட்ரை பண்ணுவோம். இவன் அப்படி இல்ல, நிலவோட சேர்த்து கதவையும் பேத்து போட்டும் போகல, அதை தூக்கி தோல்ல வச்சுட்டு மலைக்கு மேல ஏறி போனாராம். தப்பி போறதுக்கு முன்னாடி எவனா தூக்கிட்டு போவானா? என் கேள்வி உங்களுக்கு புரியுதா? உடைச்சு போட்டு ஓடணும். இவர் நிலவையும் கதவையும் சேர்த்து பேத்து, அது கிட்டத்தட்ட வேத வல்லுநர் சொல்றாங்க 800 கிலோவுக்கு மேல இருக்குன்றாங்க.
அதை தூக்கி தோல்ல வச்சுட்டு மலைக்கு மேல ஏறி போனானா. எங்க வந்துச்சு பிரதர் பலன்? சிம்சோனுக்குள்ள உள்ளதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவனை நிரப்பின ஆவியானவரால் வர்றது. அவனை நிரப்பி இருந்த ஆவியானவரால் அந்த பலன் கிடைத்தது. அப்ப பிரதர் சுமக்கிறேன் முடியலன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் மூணாவது ஒரு பெரிய பாரத்தை உங்க மேல என்ன பண்றாரு, ஏற்றுகிறாரு. ஆனா உண்மையிலே அதை சுமந்து நீங்க கடந்து வர்றதுக்குரிய பலனும் தேவனிடத்துல தான் வந்துச்சு. அதை மறந்துட கூடாது. அப்ப மூன்றாவது தேவனாய் கர்த்தர் அந்த பெரிய பாரத்தை கொண்டு வந்து என்ன செய்றாரு, மேல ஏத்துறாரு. நாலாவது என்ன பண்றாரு பாருங்க, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி நீர் தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம் என்று சொல்லுகிறார். மனுஷரை தங்கள் மேல ஏறி போகும்படி தேவனாய் கர்த்தர் கட்டளையிட்டார். எதுக்கு பிரதர்? எதிரி எழும்புறான். ஏன் எழும்புறான்? நீங்க நல்லா இருந்தா பிடிக்காது, எழும்புவான். நீங்க நல்லா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. எவ்வளவு பொறாமை, எவ்வளவு காரியம். சபைகள் கூட எடுத்துக்கிடுங்க, எத்தனை பேர் மேல எத்தனை பேருக்கு பொறாமை கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். எவ்வளவு பொறாமை, எவ்வளவு எரிச்சல். எவனும் நல்லா இருக்கிறது பிடிக்கல, சுகமா இருக்கிறது பிடிக்கல, எவனும் நல்லா சாப்பிடுறது நினைச்சல, எவனும் நல்லா சாப்பிடுறது பிடிக்கல, பொறாமை எரிச்சல். நல்லா உடுத்துனா பிடிக்கல, நல்லா இருந்தா பிடிக்கல, எதுவும் எவனுக்கும் பிடிக்கல. அதனால எதிரி எப்படி வருவான் பிரதர்? எப்ப வேணா எழும்புவான், எப்படி வேணா எழும்புவான். சில வேளை தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பதாக அவனுக்கு கீழே தேவனாகிய கர்த்தர் என்னை சில காலம் என்ன செய்றார், அவனை என் தலை மேல ஏறி போகும்படி செய்கிறார். அவன் பேசினபடியே நடக்குது, அவன் சொல்றபடியே நடக்குது. அவன் சொல்றதுக்கு மாறா நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல. அப்ப நமக்கு ஒரு பெரிய கவலை வருது, பாரம் வருது. இவெல்லாம் பேசும்படியான நிலை நமக்குள்ள வந்துருச்சேங்கிற எண்ணம் வருது. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இதையும் தேவனாகிய கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். எதற்கென்று சொன்னால், என்னை தேவனாகிய கர்த்தர் செழிப்பான நிலைக்கு கொண்டு வரும்படி, செழிப்பான ஆசீர்வாதத்திற்கு கொண்டு வரும்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை அந்த சிறிய காலகட்டங்களுக்குள்ள நம்மை அதன்படி நம்மை நடத்துகிறார். அதுக்குள்ள போறார். அந்த காலத்தை கடப்பது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். சங்கீதம் 84 பார்க்கிறோம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். 84:5 நான் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கணும் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது அழுகையின் பள்ளத்தாக்கா மாறிடுச்சு பிரதர், என்ன செய்யட்டும்? அழுதுகிட்டே இருந்தா வேலை நடக்குமா? நடக்காது. அதை உருவ நடக்கணும். நீங்க அழுதுகிட்டு நடந்தாலும் சரி, அழகாம நடந்தாலும் சரி. இல்ல அழுதுகிட்டே தான் சரி நடக்கிறேன், பரவாயில்ல, அழுதுகிட்டே நடந்தாலும் நடங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அழுக வருது பிரதர், கண்ணீர் வருது, பாரம் வருது. கர்த்தர் சொல்றார், பள்ளத்தாக்கு இருக்கு, நீ அதை உருவ நடந்தா ஆகணும். உருவ நடந்தா நீ அதை என்ன ஆக்கி கொள்ளலாம், நீர் உற்சாக்கி கொள்ளலாம். இல்ல பிரதர், உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பேன் அப்படின்னா காரியம் நடக்காது. அப்போ கர்த்தராகிய தேவன் சொல்ல அனுமதிச்சிட்டாரு. எதுக்கு அனுமதிக்கிறாரு பிரதர்? எனக்கு ஒரு செழிப்பின் காலத்தை தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா நிலையிலும், சரீரத்துல, பூமிக்குரிய காரியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல எனக்கு ஒரு செழிப்பை தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் எனக்கு நியமித்திருக்கிறார். அதை நோக்கி கூட்டிட்டு போறார். இப்ப இந்த 4 காரியம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஐயா உன்னை செழிப்பை நோக்கி நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நீ அங்கேயே உட்கார்ந்து இருக்க மாட்ட, நீ செழிப்பான இடத்திற்கு வந்து என்ன செய்வ, நீ சேருவ. ஒருவேளை ஆண்டவராய் கர்த்தர் இன்னைக்கு இந்த நிலை வழியே உங்களை கூட்டிட்டு போனார்னா சந்தோஷப்படுங்க, ஒரு உறுதிக்குள்ள வாங்க. எனக்கு தேவனாய் கர்த்தர் செழிப்பின் காலங்களை என்ன வச்சிருக்கிறாரு, என்னை கூட்டிட்டு போவார். அல்லது பிரதர் கொண்டு வந்து சேர்த்துட்டார் அப்படின்னா அதற்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்ல அப்புறம் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது, அது அதுக்கு பின்னாடி போடப்படுகிறது. அந்த செழிப்பான காலத்துக்குள்ள வந்த பிறகு நான் என்ன செய்யணும் ஆண்டவராய் கர்த்தர் அங்க அழகா சொல்றாரு. அவர் என்ன செஞ்சார், தாசன் சொல்லப்படுகிறது 13ஆம் வசனம், சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டு கடாக்களின் நின புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டு கடாக்களையும் உமக்கு நான் பலியிடுவேன். ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, செழிப்பான காலகட்டத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்துட்டாருன்னா அடுத்து அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படி கேட்டீங்கன்னா, தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்க கற்றுக்கொள். தேவன் எங்க கூட்டு வந்துட்டாரு,
செழிப்பான காலங்களை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, பணத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சரீர சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. யாருக்கு நன்றி செலுத்துவது பிரதர்? தேவனுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள். அதில் அழகாய் தெளிவாய் போட்டிருக்கிறது, சர்வாங்க தகன பலிகளோடு, அப்புறம் 2வது பொருத்தனைகளோடு, 3வது கொழுமையான பலிகளோடு, அப்படி 3 காரியங்கள் எழுதுறார். அந்த 3 வசனத்திலும் 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அழகாய் தெளிவாய் பார்க்கிறோம். தகன பலிகள், அப்புறம் என்ன சொல்றாரு? நான் என்னுடைய இக்கட்டு நாளிலே சொன்ன பொருத்தனைகள். எப்பவுமே தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய மாட்டாரு? அதை செலுத்தாம உங்களை விட மாட்டார். அதனாலதான் பொருத்தனை செய்யாம இருக்கிறது கூட ரொம்ப நலமானதுன்னு பைபிள் வசனம் போட்டிருக்கு பிரதர். அதனால நான் செய்யறதே இல்லை அப்படின்னா இக்கட்டு உங்களுக்கு மாறவே மாறாது. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடுன்னு அதே சங்கீதம் தாவீது எழுதும்போது சொன்னார், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லும் போது கூட அங்கேயும் போட்டிருக்குது, நான் வந்து என் பொருத்தனைகளை என்ன செய்வேன்? நான் செலுத்துவேன். அப்ப ஆபத்து வருது, இக்கட்டு வருது, பிரச்சனை வருதுன்னா தேவன் எதிர்பார்ப்பது பொருத்தனை. அப்ப நான் இக்கட்டு நாள்ல என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் கொண்டு வந்து நான் செலுத்துவேன். அப்புறம் சொல்றார், தி பெஸ்ட், கொழுமையானவைகளை கொண்டு வந்து என்ன செய்வேன்? நான் செலுத்துவேன். உங்களுடைய சமூகத்துல வந்து எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் படைக்க மாட்டேன். கொழுமையானது. எப்பொழுதுமே கர்த்தரை குறித்து நமக்கு அந்த ஒரு மரியாதை இருக்கணும். கர்த்தரை குறித்து நமக்கு அந்த மரியாதை இருக்கணும். எப்பவும் உங்களுக்கு நான் சொல்றதுதான், சாதாரணமான ஒரு ஆளை பார்க்க போனா பக்கத்து கடையில் இருக்கிற ஸ்வீட்டு, பெரிய ஆளை பார்க்க போனோம்னா A to B இருக்கிற, அப்புறம் A to B போய் போட அங்க வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சி கத்திலி, பிஸ்தா ரோலு, அப்புறம் அப்படி. அதே இது சாதாரண ஒரு ஆளை பார்க்க போன பக்கத்துக்கு வாங்கிட்டு வாடா சொல்றோம் இல்லையா? ஆளுக்கு ஏத்த மாதிரி நாம் கொடுக்கிற மரியாதையும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரியாதா? இல்லைன்னு சொல்ல முடியாது, போய் சொல்றீங்கன்னு அர்த்தம். ஆளுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்கிற ரெஸ்பெக்ட், நம்ம கொடுக்கிற எல்லாம் மாறுது இல்லையா? அப்ப எல்லாத்த விட பெரியவர் கர்த்தருங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? முதல்ல நம்ம ஆராதிக்கிறது யாரும் தெரியணும். அவருக்கு பலி செலுத்த போற. எதை செலுத்துறது பிரதர்? இந்த போன வருஷம் ஒருத்தன் கிஃப்ட் ஒன்று கொடுத்தான், ரொம்ப நாள யூஸ் பண்ணாம இந்த பரன் மேல கிடக்குது, அதை தட்டி கொண்டே வச்சிரும், வேலை முடிஞ்சது. அதற்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது இந்த வருஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெஸ்டா வித்தியாசம் ஒன்ன தேடணும்னு சொல்லி தெருவா தேடுறீங்கன்னு வைங்க, அதுக்கு தகுந்த பலன் உங்களுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா? அவர் பாக்குறாரு, என் பிள்ளை ஏதோ ஒண்ணு வித்தியாசம் வைக்கணும், தெருவா ஒரு நாளெல்லாம் அலையுதியா, அதுக்கு சாரி எடுக்கிற கூட அப்படி அலையல, இதுக்கு என் பிள்ளை அலைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு யார் பாப்பா? கர்த்தர் பாப்பார்ல. அவர் பாக்குறாரு, என் பிள்ளை தி பெஸ்ட் ஒன்ன கொண்டு வரணும்னு நினைக்குது, ஏதோ ஒன்ன வித்தியாசமா கொண்டு வந்து சர்ச்சில் வைக்கணும்னு நினைக்குது, அப்படிங்கறத அவர் பாக்குறாரு. அதனாலதான் நான் சொல்றேன், தகன பலிகளோடு நான் ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பேன். பொருத்தனைகளை நான் என்னெல்லாம் இக்கட்டு காலத்துல சொன்னேனோ அதெல்லாம் தேவனுக்கு நான் செலுத்துவேன். கொழுமையானவைகளை கொண்டு வருவேன். என் ஆண்டவருக்கு எதெல்லாம் தி பெஸ்டோ அதை கொண்டு வந்து என்ன செய்வேன்? கர்த்தருடைய சமூகத்துல நான் கொடுப்பேன் என்பதை நாம் விரும்பணும். அதுதான் நம்முடைய விருப்பமா இருக்கணும். எப்ப பிரதர்? தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் போது. இதுல ஒரு கேட்டகரி இருக்குது. சில நேரத்துல கர்த்தர் நல்ல செழிப்பான இடத்துல தான் கொண்டு வந்து வச்சிருப்பாரு. ஆனா அது நினைச்சுக்கிட்டே இருக்கும், என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா நான் இன்னும் வரல. இதை நீங்க திருத்தவே முடியாது. ஆல்ரெடி கர்த்தர் எங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு? செழிப்பான இடத்துல வச்சிருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த ஆடு சொல்லும், இன்னும் நீ சாவர வரைக்கும் நீ திருந்த மாட்ட. சாவர வரைக்கும் உனக்கு அப்படிதான். நீ இருப்பது தேவன் கொடுத்திருக்கிற செழிப்பான ஆசீர்வாதத்தில் என்பதை என்ன செய்யாது? அது புரிஞ்சிக்காது. அந்த கேட்டகரி ஆடை நீங்க என்ன செய்ய முடியாது, இதுக்குள்ள சேர்க்க முடியாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நன்றியுள்ள தேவனுக்கு பலி செலுத்துகிற உணர்வு தேவனை ஆசீர்வதிக்கும் போது எனக்குள்ள வர வேண்டியதா இருக்கிறது. அது மாத்திரமா? அடுத்து சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனம், தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். இப்ப கர்த்தருக்கு நன்றி உள்ளவனா இருப்பதுல 2வது ரகம். 1 கர்த்தருக்கு கொடுப்பது. 2வது ரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் எனக்கு செய்ததை அறிவிப்பது. தேவன் எனக்கு செய்ததை அறிவிப்பது. அதுல கூட அழகா சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களே வாங்க, நான் சொல்றேன் கேளுங்க. கர்த்தர் எனக்கு செஞ்சதை யார் கேப்பா? தேவனுக்கு பயந்தவர்கள் மட்டும்தான் கேட்பாங்க. துரோகிகள்கிட்ட போய் சொல்ல முடியாது, மத விரோதிகள்கிட்ட போய் சொல்ல முடியாது. தேவன் எனக்கு செஞ்சதை சொல்றேன் நீ கேளியான்னா என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். ஆனா தேவனுக்கு பயந்தவன் கேட்பான்.
அப்ப யார்கிட்ட சொல்லணும் பிரதர் என் சாட்சிய? புறஜாதி ஜனங்கள்லாம் தேவனுக்கு பயந்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தேவனுக்கு பயந்த ஜனம் புறஜாதி மார்க்கத்துல ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சாட்சி சொல்லணும். தேவையில்லாத இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, சாட்சி சொல்லக்கூடாது. சாட்சிகளை போடுறோம், அற்புதம் நடந்ததை குறித்து ஆன்லைன்ல போடுறோம், எத்தனை பேர் பாக்குறாங்க. ஆனா நிச்சயமா நான் சொல்றேன், அதை பார்க்கிற ஒரு சிலருக்குள்ளாவது ஒரு மாற்றம் வருது. செய்தியை போட்டு தொடர்பு கொள்ளாதவங்க எல்லாம் சாட்சியை பார்த்துட்டு தொடர்பு கொள்றாங்க. புறஜாதி மார்க்கத்தார் கூட தொடர்பு கொள்றாங்க. எப்படி என் நம்பர் கிடைச்சது? இல்ல ஒரு சாட்சி ஒன்ன பார்த்தேன். இப்ப சாட்சி எவ்வளவு முக்கியம் தெரியுமா? 1 மணி நேரம் செய்தி செய்யாதத கர்த்தர் உங்களுக்கு செஞ்சதை நீங்க சொன்னீங்கன்னா 5 நிமிஷத்துல அந்த சாட்சி அவங்கள போய் என்ன செய்யுது, அவங்கள போய் தொடுது. அவங்க அதே மாதிரி பிரச்சனையில் இருக்கிற ஒருத்தனுக்கு இது எனக்குள்ள என்ன செய்யும், மாற்றங்கள் வருகிறது என்பதை உணர்கிறான். அப்ப சாட்சி அவ்வளவு முக்கியமானது. அப்போ என்னை தேவன் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, வந்து எனக்கு பலி செலுத்து. 2வது எதிர்பார்க்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை மற்றவர்களுக்கு அறிவி. மற்றவர்களுக்கு என்ன செய், சொல்லு, கர்த்தர் எனக்கு இதை செஞ்சிருக்கிறாரு என்பதை நீ மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், அறிவிக்கணும். 3வது என்ன சொல்ல பாருங்க, வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை 17. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். இது மற்றவங்களுக்கு நடுவில் நீங்க புகழ வேண்டியதில்லை. இது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவா இருக்கிற உறவு. உங்கள் நாவில எப்பொழுதும் துதி இருக்க வேண்டும். உங்கள் நாவினால எப்பொழுதும் தேவனை என்ன செய்யணும், புகழ்ந்துகிட்டே இருக்கணும். இது வேற யாரும் கேட்க போறது இல்லை. இது யார் மட்டும்தான் கேட்க போறா? நீங்க செஞ்சதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது மற்றவங்க கேட்கிறான். இது அப்படி இல்லை. இது உங்களுக்கு தேவனுக்கு நடுவா இருக்கிற உறவு. நீங்கள் புகழுவதை தேவனாய் கர்த்தர் பார்க்கிறார். வாசிக்கலாமே சங்கீதம் 71:15. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். டெய்லி 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுவேன்னு சொல்லாதீங்க. இங்க பக்தன் சொல்றான், நான் என்னெல்லாம் சொன்னேன் என்பதை நான் என்ன செய்யேன், நான் அறியேன். உங்களுக்கு தேவன் செய்ததை உள்ளபூர்வமாய் சொல்லுங்கள். அதுக்காக தேவனை புகழுங்க, அதற்காக தேவனை துதியுங்க. அதை விட்டு நீட்ட முடி உடையவரே, சுருட்ட முடி உடையவரே, சிவந்த தேகம் உள்ளவரே, அதெல்லாம் நீ பாத்தீங்களா? அவர் சோப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா ஏதாவது தெரியுமா? சோத்திரம் 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 அப்படிங்காதீங்க. உங்களை தேவன் நடத்தி கொண்டு வந்த காரியத்தை யோசிங்க. காலையில இருந்து என்ன பண்ணி இருக்கிறார் யோசிங்க. காலைல நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறார், சாப்பிட்டேன், இன்னும் வயித்தால போகல, நல்லாதான் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் தேவன் என்ன செய்யணும், புகழனுங்க. என்னை கர்த்தர் அவ்வளவு அற்புதமா நினைச்சிருக்கிறாரு, காத்து வச்சிருக்கிறாரு, என்னை நடத்தி இருக்கிறாரு. அவர் நடத்தி கொண்டு வந்த பாதை எத்தனையோ இருக்கும் இல்லையா? பர்சனலா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கட்டங்கள் இருக்கும், எத்தனையோ காரியம் இருக்கும். விழாம காத்தாரு, என்னை தாங்கி பிடிச்சாரு. ஒருவேளை அந்த கட்டத்துல நான் பாவத்துல விழ வேண்டியது, தேவனாய் கர்த்தர் என்னை என்ன பண்ணாரு, தாங்கினாரு, கூட்டிட்டு வந்தார். எவ்வளவு 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 லிஸ்ட். இப்ப 3வது தேவனாய் கர்த்தர் சொல்ல, தேவனை புகழ கற்றுக்கொள். அங்க தாசன் சொல்றாரு, அதனுடைய தொகையை நான் அறியேன். எத்தனை முறை சொன்னேன், இன்னைக்கு 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுகிறேன், தொகை தெரிஞ்சிருச்சு. இவர் சொல்ல தொகையை நான் அறியேன். ஏன்னா அவ்வளவு உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி சொன்னது. எனக்கு நீ கொடுத்த இந்த காரியத்துக்காக, சுகத்துக்காக, இதுக்காக, இந்த நன்மைக்காக, இந்த காரியத்துக்காக தேவனை உமக்கு சோத்திரம் 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 சொல்லி தேவனை புகழுவது, அது உங்களுக்கு கர்த்தருக்கு நடுவா இருக்கிற உறவு. அதுக்கு பணம்லாம் தேவையில்லை. ஏன்னா ஒரு சமயம் விஜய் டிவில கூட்டிட்டு போய் ஆன்மீகவாதிகளுக்கு பணம் தேவையா தேவையில்லையான்னு ஒரு டிபேட் நடந்துச்சு நீயா நானால. அதுல இன்னொரு வாக்கிங் கெஸ்டா கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்ப எல்லா மதத்தாரும் அவங்க சாமியார புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. கிறிஸ்தவ மட்டும்தான் எல்லா ஊழியக்காரையும் திட்டிகிட்டே இருந்தான். நாங்க ரஜினிஷோட பக்தர் வந்திருந்தாங்க, இப்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லா சாமியாரும் நித்யானந்தா பக்தர் கூட வந்திருந்தாங்க, எல்லாரும் வந்திருந்தாங்க. ஒருத்தன் கூட அவன் சாமியார குறை சொல்லல. கிறிஸ்தவ மட்டும் என்ன பண்ணிட்டே இருந்தான், குறை சொல்லிட்டே இருந்தான். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. இது கிறிஸ்தவனுக்கு வந்து பெரிய வியாதி, தீராத வியாதி, கேன்சரை விட மோசமான வியாதி. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறான், திட்டிக்கிட்டே இருக்கிறான். அவன் அங்க ஏமாத்துறேன், இங்க ஏமாத்துறேன், நிறைய பேசிக்கிட்டே இருந்தான். அப்ப எனக்கு நீ என்ன, ஒரு கோபிநாத் கேட்டாரு, பிரதர் இந்த மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க ஊழியக்காரரா அப்படின்னு. நான் சொன்னேன், எந்த நல்லவனையும் எவனும் பார்க்கல. இவன் சொல்ற மாதிரி மோசமான ஆட்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. நல்லவன் இருக்கிறானா, நல்ல ஊழியக்காரர் இருக்கிறாங்க. ஆனா அது யாரையும் எவனும் பார்க்கல. ஏன்னா இவன் எவனும் ஒழுக்கமானவன் இல்லை. சொன்னேன்.
இவன் கரெக்டானவனா இருந்திருந்தானா கரெக்டான ஊழியக்கார்ட்ட போயிருப்பான். இவன் ஏன் ஏமாத்துறவன்ட்ட போனா ஏமாத்துறவன் சோப் போடுவான். நல்ல ஊழியக்காரன் சத்தியத்தை மட்டும் தான் சொல்லுவான். நீ இப்படி வாழு, வசனம் இப்படிதான் சொல்லுதுதான் சொல்லுவான். அவன் சோப் போட மாட்டான். இவனுக்கு தேவை யாரு? இப்படிதான் நேரா சொன்னேன். அப்ப அவர் கேட்டார் என்கிட்ட, பணம் தேவையா தேவையில்லையா ஆன்மீகத்துக்காக சொல்லுங்க. நான் சொன்னேன், ஆன்மீகத்துக்கு பணம் தேவை, அது அவனுக்கும் கர்த்தருக்கும் நடுவா இருக்கிற உறவு. ஆனா ஆன்மீக பணிக்கு பணம் வேணும். அன்னை தெரசாவை எல்லாரும் புகழ்றாங்க, நீங்க திட்டுறதை மட்டும் சொல்றீங்க. எவ்வளவு புகழ்ந்தாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாரும் புகழ்றாங்க. அவங்க துப்புனதை அவங்களுக்குன்னு வாங்கிட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுன்னு கேட்டாங்க, அந்த அளவு தியாகமா இருந்தாங்கன்னாரு. அப்ப நான் சொன்னேன், அது சரிதான். இப்ப நான் அடுத்து சொல்றேன், அதே அன்னை தெரசா அவங்க சொந்த பணத்தை வச்சு ஆன்மீக பணி செய்யல, அவங்களும் மற்ற பணத்தை வச்சுதான் துப்புனது. எனக்கு ஓகேயா, ஆனா என் பிள்ளைக்கு என்ன கொடுன்னு கேட்டாங்க, பணம் கொடுன்னு கேட்டாங்க. உடனே கோபிநாத், ஏங்க எதையுமே டிபேட் பண்ண முடியாத அளவுக்கு இப்படி ஆன்சர் பண்ண நான் உங்களை வச்சு என்னங்க பண்றது? எதை சொன்னாலும் சொல்லிடுறீங்க, மறுப்பே பேச முடியல. உங்களை வச்சு நாங்க எப்படி டிபேட் பண்ண முடியும்? டிபேட் பண்ற மாதிரி ஏதாவது பேசணும்ல. அதேதான் சொல்றேன், நமக்கும் தேவனுக்கும் நடுவா இருக்கிற உறவுக்கு பணம்லாம் தேவையில்லை. ஆனா ஆலயத்தினுடைய தேவை, ஊழியத்திற்கு என்ன வேணும்? பணம் வேணும். பணம் இல்லாம ஊழியம் நடக்காது. இப்ப நான் தேவனை புகழ்றதுக்கு என்ன காசா கொடுக்கணும்? வழி செலுத்துறது கொண்டு வந்து என்னுடைய பணத்தை கொடுக்கணும். ஆனா தேவனை புகழ்வதற்கு பணம் தேவையில்லையே. அந்த நன்றியுள்ள உணர்வு உங்களுக்குள்ள இருந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்க வாய் பாடல்களை முணுமுணுக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க தேவனை புகழ ஆரம்பிச்சிருங்க. நின்னாலும், நடந்தாலும், உட்கார்ந்தாலும், காய் வெட்டினாலும், கறி செஞ்சாலும், சமையல் கட்டுக்குள் நின்னாலும், வீட்டை கூட்டினாலும், பெருக்கினாலும் உள்ள மட்டும் என்ன செய்யும்? அது கர்த்தருக்கு நன்றி உள்ளதாவே இருக்கும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப கர்த்தராகிய தேவன் சொல்ற மூன்றாவது காரியம் அது. அப்புறம் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஏன் தேவன் இந்த நன்மையை செய்தார் என்கிற ஒரு காரியத்தை அவர் விட்டு வைக்கல. அதுல சொல்றாரு பாருங்க, 18-19 வசனங்களை வாசிக்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப அழகா சொல்றாரு, என் ஜெபம் கேட்கப்பட்டது. ஏன் கேட்கப்பட்டுச்சுன்னு அவரே சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் என் ஜெபம் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. உங்க மோட்டிவ் என்ன? நான் பேசுறதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. நான் அந்த பிரசங்கத்தை பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு இல்லையா? உள்ள நான் உள்ள என்ன மோட்டிவோட பிரசங்கம் பண்றேன்னு யாருக்கு மட்டும் தான் தெரியும்? கர்த்தருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அப்ப இதுல ஏதோ ஒரு அக்கிரமத்தை உள்ள வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசுறோம்னுங்களேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்வாரு? பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, உள்ளுக்குள்ள என்ன ஓடுது? சிந்தையில ஒரு அக்கிரம சிந்தை இருக்குது அப்படி சொல்லுவார் இல்லையா? இப்ப அவர் சொல்ல, ஜெபம் கேட்கப்பட்டது, என் சத்தத்தை தேவன் கேட்டார். காரணம், என்கிட்ட அக்கிரம சிந்தை இல்ல. இதேதான் அங்கே தாவீது சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 84 சங்கீதத்துல 5:6, பூமியிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவனும் பாக்கியவான்கள், அவர்கள் அழகியின் பள்ளத்தாக்கியை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அப்ப இருதயத்தில் செவையான வழி, அக்கிரம சிந்தை இல்லாத வழி. ஒரு மனுஷனிடத்துல பேசும்போது வெளிப்படையான ஒரு அன்பு, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதை தேவன் என்னைக்கு விரும்புறதில்லை, என்னைக்கு விரும்புறதில்லை. நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. உள்ள ஒரு மோட்டிவோட ஒரு காரியத்தை நான் செய்ய தேவன் விரும்பவே இல்லை. அப்ப நீங்க ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னா, தேவன் உங்களை நல்ல செழிப்பான காலகட்டங்களுக்குள்ள கொண்டு வரணும்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற அடுத்த மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க சிந்தை அது அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கூடாது. அப்ப கர்த்தர் உனக்கு கொடுத்ததெல்லாம் எனக்கு தான் கேட்கல, ஆனா கொடுத்ததை என்ன பண்றோம்? பாவத்துல செலவழிக்கும் போது கர்த்தர் ஏன் கொடுக்கணும்? உங்க பிள்ளை இருக்கு, உங்க பிள்ளை உங்ககிட்ட கேட்குது, பாக்கெட் மணி கேட்குது. அப்ப அந்த பிள்ளை பாக்கெட் மணியை வாங்கிட்டு போய் என்ன செய்யுது என்பதை நீங்க என்ன செய்றீங்க? தெரிஞ்சுக்கிட்டு தானே கொடுக்குறீங்க. உங்க பிள்ளை வாங்கிட்டு போய் போதை வஸ்துகளுக்கும் அதுக்கு இதுக்கும் செலவு பண்ணது தெரிஞ்சா எந்த தகப்பனுக்கு கொடுக்க மனசு வரும்? எப்படி கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்க இல்லையா? அதேதான் உங்க ஆண்டுறோம். நம்ம ஆண்டுறோம் அப்படிதான். அவர் கொடுக்குறாருங்க, கொடுத்ததை கொண்டே வீணில நான் அழிச்சுக்கிட்டு இருந்தேன்னா
கர்த்தர் கேட்பார்ல. அப்ப இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார். அப்ப அழகா சொல்லாரு, அந்த ஆசீர்வாதம் செழிப்பான காலகட்டத்துக்கு முன்னாடி, செழிப்பான காலகட்டத்துக்கு பின்னாடி என்று அவைகள் பிரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியா 2 வசனங்களை வாசித்து போய் ஜெபிக்க போறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பொன்னும் வெள்ளியும் சோதிக்கிறது போல உன்னை சோதிப்பேன்னாரு. இந்த வசனம் சொல்லுது, அதை விட மேலாக உன்னை சோதிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது அழிந்து போகிறது, ஆனா விசுவாசம் அழிந்து போகாதது. எப்ப பிரதர்? யுக யுகமாய் நான் தேவனோடு வாழுகிற நித்திய வாழ்க்கையினுடைய காலகட்டம் வரை எனக்கு அவசியமானது என்னது? அந்த விசுவாசமா இருக்கிறது. அதை சோதித்து பார்க்க தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதை ஒப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சோதித்து பார்க்க தேவனாய் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப அடுத்து பாருங்க, 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. இந்த வசனம் சொல்லுது. இப்ப இந்த செழிப்பான காலகட்டங்கள், செழிப்பான இடத்துல தேவன் என்னை கொண்டு வந்து விடுகிறார் என்பதை பூமியில நீங்கள் இருக்கிற கானானோடு முடிச்சிடக்கூடாது. வாழும் தேடும் ஓடுகிற கானான் தேசம் அது எங்க இருந்துச்சு பிரதர்? அது பூமியில தான் இருந்துச்சு. அந்த கானான் தேசத்தை ஒரு நாளும் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தோடு ஒப்பிடவே இல்லை பைபிள்ல. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஒப்பிட்டு பேசுவாங்க, பரம கானான் அப்படின்னு ஒப்பிட்டு பேசுவாங்க. ஆனா அந்த கானான் தேசத்தை ஒரு நாளும் கர்த்தர் தன் வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனோடு ஒப்பிட்டு, அந்த பரலோக ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு அவர் பேசவே இல்லை. ஏன் பேசலன்னா, இங்க பாலும் தேனும் ஓடினாலும் இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியதான், அது அழியாதது. 2வது, அங்க என்னெல்லாம் இருக்கு பிரதர்? உன் கண் காணாதது, உன் செவி கேளாதது. காணான பாத்துட்டீங்களா? காணான கேட்டோம் இல்லையா? அதான் மனுஷன் பார்த்துட்டானே, அது மனுஷன் கேட்டுட்டான். அப்ப அங்க இருக்கிறது நீங்க அது ஒப்பிட்டே பார்க்க முடியாது, அது ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அப்ப செழிப்பான இடத்துல அப்படி நினைச்சு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்தோடு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அதுக்கு மேல ஒண்ணுக்காக தான் சோதிக்கிறார் என்பதை தான் அந்த 2 வசனமும் காமிக்குது. கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு மகிமை உண்டாக காணப்படும்படியாக உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அந்த கிறிஸ்து தான் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை அவருடைய வருகையில் என்ன செய்கிறாரு? நிலை நிறுத்துகிறார் இருக்கிறார். அதற்கு தான் அந்த சோதனை என்பது கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். உங்கள் விசுவாசத்தினுடைய பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும், பெர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட் போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. பூரணம் நிறைவு ரெண்டும் ஒண்ணு இல்ல. பெர்ஃபெக்ட் வேற, கம்ப்ளீட் வேற. இப்ப கர்த்தர் சொல்றார், அப்படி நிறைவுக்குள்ளாய் உங்களை கொண்டு வரும்படியாக தேவனாய் கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களுக்கு பரீட்சையை பொறுமையை கொடுக்கிறாரு. 2ஆம் வசனத்துல சொன்னார், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது இப்படி நினைச்சிடாதீங்க அப்படின்னு ஆண்டு. அப்ப என்னை முழுமையாக்குறது, என்னை பூரணப்படுத்துகிறது, என்னை பர்ஃபெக்டா வைக்குது. எல்லா விஷயத்திலும் ஏற்கனவே உங்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு டிசிப்ளின் என்பது, ஒரு ஒழுக்கம் என்பது ஒரு மனுஷனுக்குள்ள ஈஸியா வராது. அவன் அதை போர்ஸபிளா எவ்வளவு தூரம் மறுபடியும் செய்கிறானோ அது அவனுடைய டிசிப்ளினா மாறும். காலையில் அதிகாலை 5 மணிக்கு எழுவது நல்லதா அப்படி கேட்டீங்கன்னா நல்லதுதான். ஆனா எழுப்புறது ஈஸியான்னு கேட்டா என்ன கிடையாது. காலையில் 5 மணிக்கு எழும்புறது நல்லதா பிரதர்? ரொம்ப நல்லது. எவ்வளவு அதிகாலை எழும்புறோமோ அவ்வளவு நல்லது. ஆனா ஈஸியா? அப்ப அந்த ஒழுக்கத்தை, அந்த பழக்கத்தை எனக்குள்ள கொண்டு வரணும் நினைச்சு பிரதர், வலுக்கட்டாயமா 5 மணிக்கு எழும்பி பழகணும். நீங்க அலாரம் வைக்கிறீங்களோ
இல்ல அம்மாவை 2 மிதிக்க சொல்றீங்களோ, ஏதோ ஒண்ணு. என்னங்க, வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். உண்மையை நான் சொல்றேன். காலையில 10 மணி 11 மணிக்குள்ள நான் ஒரு அரை நாள் வேலையை முடிச்சிருவேன். எனக்கு ஒரு நாள் வேலை இல்லை, ஒரு நாளுக்கு 1.5 நாள் வேலையை செய்யறதுக்கு பலன் கிடைக்கிது. எப்ப பிரதர்? காலையிலே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா. காலையில காஃபி கொடுக்கும் போது எடிட்டிங் பண்ணிட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பேன். அங்க வேலை நடந்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. அதனால இவ்வளவு வேலை செய்ய முடியுது. அப்போ டிசிப்ளின் என்பது, ஒழுக்கம் என்பது திரும்ப திரும்ப போர்ஸபிளா ஒன்ன பண்ணீங்கன்னா பழகுவீங்க. ஆனா தீமை அப்படி இல்லை, பாவம் அப்படி இல்லை. அது ரொம்ப ஈஸி. அது உங்களை விட்டு போகாது, உங்களை பின்னாடி தொடர்ந்துட்டே இருக்கும். எப்பவும் சொல்லுவேன், சர்ச்சுக்கு 2 வாரம் வரலையா, 3வது வாரம் உங்களால வர முடியாது. 2 வாரம் கொயருக்கு வரல, ஸ்கிப் பண்றீங்களா, 3வது உங்களால வர முடியாது. ஏன் பிரதர்? நல்ல ஒழுக்கம்லாம் அப்படிதான். தீமையானதெல்லாம் அப்படி இல்லை. எப்ப வேணா விடலாம், எப்ப வேணா எடுத்துக்கலாம். விட்டோன்னு நினைப்பீங்க, அடுத்து 1 மணி நேரத்தில் வந்து ஒட்டிக்கிடும். கர்த்தருடைய காரியம் அப்படி இல்லை. அது கொஞ்சம் சில முயற்சிகள், சில போராட்டங்கள், அதெல்லாம் அவசியமா இருந்தா தான் அந்த ஒழுக்கத்துக்குள்ள வர முடியும். அப்ப எப்படி பெர்ஃபெக்ட் ஆகிறது, எப்படி கம்ப்ளீட் ஆகிறது, எப்படி அந்த முழுமையான பூரணத்துக்குள்ளே நான் வருவது, எப்படி நிறைவுள்ளவனா இருப்பது, அதெல்லாம் ரொம்ப சாதாரண இல்லை. அது எல்லாத்தையும் தேவனாய் கர்த்தர் சோதனையின் மூலமா கொடுத்து உங்களை உருவாக்கி செழிப்பான இடமாகிய நம்முடைய கோல் அதுதான். இந்த பூமியில செழிப்பாய் வாழ்றதை விட முக்கியமான கோல் என்னதுதான்? அங்க போய் சேரணும். அந்த இடத்துக்கு போய் நான் என்ன செய்யணும்? நான் சேரணும். அது மிக 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 முக்கியமானது. அதை நோக்கி தேவனாய் கர்த்தர் என்னை நகர்த்துகிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ஆதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அப்ப உபத்திரவம், இந்த சோதனை காலகட்டங்களை நீங்க சீக்கிரத்துல கடக்கணும்னு என்ன வழி பிரதர்? பரலோக ராஜ்யத்தையே நோக்கிட்டு இருங்க, காணப்படாதவர்களே நோக்கிட்டு இருங்க. சீக்கிரத்தில் இதெல்லாம் விளையிடும். சீக்கிரம் செத்து போவீங்கன்னு சொல்லல, சீக்கிரத்துல உபத்திரவம் நிச்சயம். அப்புறம் நீங்க எதையா புரிஞ்சுட்டு சீக்கிரம் செத்து போன்னு சொல்லிவிட்டாரோ அப்படின்னு பேரக்கூடாது இல்லையா? சீக்கிரத்துல உபத்திரவம் நீங்கணும், சீக்கிரத்துல சோதனையை கடக்கணும்னா உங்க பார்வைலாம் எங்க இருக்கணும்? அது அங்க காணப்படாதையாவிய நித்திய வாழ்வை நோக்கி என்ன செய்யணும்? இருக்கணும். ரோமர் 8:17-18 வாசிட்டு ஜெபிக்க போறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று நான் எண்ணுகிறேன். அழகா தெளிவா சொல்றாரு. பாடுபட்டா நீ மகிமைப்படுவ, பாட ஏற்றுக்கொண்டா நீ மகிமைப்படுவ. இப்ப கடைசியா திரும்பவுமாக சங்கீதம் 84 அந்த 5, 6, 7 சேர்த்து வாசிக்க போறீங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ரட்சிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, அது எந்த சோதனையா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும், அது எப்படி புடமிடப்படுகிற அனுபவமா இருந்தாலும், தண்ணீரை கடந்தாலும், நீங்க ஒருவேளை நெருப்பை கடந்து போனாலும், மனுஷன் உங்க தலை மேல ஏறி போனாலும், நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்களை தவிர பலவீனம் அடைய மாட்டீர்கள். எந்த போராட்டமும் ஒரு தேவனுடைய பிள்ளையை உருவாக்குமே தவிர அவனை என்ன செய்யாது? அழித்து போடாது. அவனை விசுவாச குறைபாடுக்குள்ளே கொண்டு வராது. காத்திருந்த அன்னாள், அவளுடைய காத்திருப்பு அவளுக்குள்ள ஒரு தரிசனத்தை உண்டாக்கிச்சே தவிர கர்த்தரை விட்டு அவளை என்ன செய்ய முடியல? பிரிக்க முடியல. அப்ப எந்த பாடும் எனக்கு பலத்தின் மேல் பலன் தரும்.
எந்த புடமிடுகிற அனுபவமோ என்னை மறுபடியும் பலமுள்ளவனாக மாற்றுமே தவிர அது உங்களை சோர்வுக்குள்ள கொண்டு வராது. அப்ப பலத்தின் மேல் பலனடைந்து எங்க வந்து காணப்படுறான்? தேவனுடைய சந்நிதியில் வந்து காணப்படுகிறான். அப்ப செழிப்புள்ள இடம் அப்படின்னா நம்முடைய ஃபைனல் அந்த நம்முடைய டார்கெட், நம்முடைய டெஸ்டினேஷன் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐயா நான் தேவனுடைய சன்னிதானத்துல போய் என்ன செய்யணும்? காணப்படணும் என்பதை நான் என்னுடைய அந்த கடைசி நான் போகிற இடமாக நான் வைத்துக் கொள்ளும்படியாகத்தான் தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆதலால் ஒருவேளை கர்த்தர் உங்களை சோதித்தாலும், உங்களை புடமிட்டாலும், உங்க இடுப்புகளின் மேல் மிகுந்த பாரங்களை, வருத்தத்தக்கதான பாரங்களை தூக்கி வச்சாலும், மனுஷன் உங்க மேல ஏறி போக வச்சாலும், நீங்கள் பலத்தின் மேல் பலனடைவீர்களே தவிர ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டீர்கள். நீங்கள் நிச்சயமான செழிப்பான இடத்துல பிரவேசிப்பீங்க. அந்த செழிப்பான காலங்களை தேவன் உங்களுக்கு தரும்போது கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக, பலி செலுத்துகிறவர்களாக, கர்த்தர் உங்களுக்கு செய்தவைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக, தேவனை புகழுகிறவர்களாக, மூன்றாவது நீங்கள் எப்பொழுதும் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த புடமிடப்படுகிற அனுபவத்துல கூட்டிட்டு போகும்போதும் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லாம நல்லா ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஜெபத்தை, உங்கள் சத்தத்தை, உங்கள் பொருத்தனைய தேவனாகிய கர்த்தர் கேட்பார். ஜெபிக்கலாம், கண்ணை மூடலாம். அப்படி இருக்கிற இடத்துல கொஞ்சம் எழுந்திருக்கலாமா? செழிப்பான இடத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். எல்லா விதமான ஆசீர்வாதத்தினுடைய நிறைவுக்குள்ளாக என் ஜனம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அதற்காகத்தான் உங்களை சோதிக்கிறார், கர்த்தர் சோதிக்கிறார். நீங்க அவர்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. ஆண்டவரே, என்னுடைய அன்பு மாறாதது. நீங்க என்னை ஆசீர்வதிக்கும் போது உங்களை விட்டு நான் ஓடிட மாட்டேன். நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, அந்த கிரெடிட்டை வேற யாருக்கோ கொடுத்துட மாட்டேன். ஒருவேளை மருத்துவர்களுக்கோ மற்றவங்களுக்கோ மருந்துகளுக்கோ கொடுத்துட மாட்டேன். அந்த சுகம் நீங்க கொடுத்தது, அந்த அற்புதம் நீங்க எனக்கு பண்ணினது, அதை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு நான் என்ன பண்ணிட மாட்டேன். அந்த கிரெடிட்லாம் போகும்படியாக நான் நடத்திட மாட்டேன். நான் உம்மை, நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கத்தக்கதாக, உம்மை என் நாவு புகழத்தக்கதாக, பக்தன் சொன்னது போல அதனுடைய தொகை எனக்கு தெரியாது, அவ்வளவா என் தேவனை நான் புகழுகிறேன், அவ்வளவா என் தேவனை நான் துதிக்கிறேன், அவ்வளவா என் தேவனை நான் உயர்த்துகிறேன். காரணம், தேவன் என்னை செழிப்பான இடத்துல பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஒரு செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் கூட்டிட்டு வந்தாரு. பாட அனுபவிச்சது உண்மைதான், உபத்திரவப்பட்டது உண்மைதான், நெருக்கப்பட்டது உண்மைதான். ஆனா கர்த்தர் என்ன கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்குள்ளே நான் இருக்கிறேன். எப்பொழுதும் தேவனை புகழும்படி நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லணும். உங்க ஜெபத்தை தள்ளாதவர், உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர், உங்களுக்கு செவி கொடுக்கிறவர் உங்களுக்கு முன்புதான் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க கடந்து வர்ற பாதை ஷாத்துரா நிகமாக்குரா துரணிமா தருதியா கர்தியாசமி அலருஹா மகத்யாசமி, ஒருவேளை நான் சில உதவிக்காக சில மனுஷனை நாடி நான் இருக்கிறேன். அன்பான சகோதரி, உன் வாயிலிருந்து வர வார்த்தை, உன் எண்ணம், உன் இருதயத்தினுடைய நினைவு அப்படியா இருக்கிறது. சில மனுஷர்களை சார்ந்து நான் நிற்கும்படியான நிலையாயிடுச்சு. ஒருவேளை இந்த நெருக்கம், இந்த காரியம் உள்ளுக்குள்ள உனக்கு கவலைகளை கொண்டு வந்திருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மகளே, உன் மேல மனுஷன் ஏறி போனாலும் கர்த்தர் கண்டி கூட்டிட்டு போற தூரம் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற சற்று தொலைவில் காணப்படுகிற, ஒருவேளை சற்று தூரத்தில் தேவனாகிய கர்த்தராலே உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த செழிப்புள்ள அந்த இடத்தை நீ பார்க்கணும்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அதற்கேற்ற ஜெபம், அதற்கேற்ற தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கை, எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் கர்த்தரை விட்டு விலகாத வாழ்க்கை, அது உனக்கு முன்னாடி அந்த ஆவிக்குரிய கண்களை திறக்கும். அது அந்த செழிப்புள்ள இடத்தை உனக்கு காண்பிக்கும். இன்னும் நீ அதை எதிர்கொண்டு ஓடத்தக்கதாக உன்னை பலமுள்ளவளாய் மாற்றும். நீ புலம்புவதனால் அல்ல. இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் உன்னிடத்துல சொல்லுகிறார், மகளே, நீ புலம்ப வேண்டிய காரியத்தை விடுத்து தேவனுக்குள்ளே ஆழமாய் கடந்து வர வேண்டிய காரியங்களுக்குள்ள வா. அது உன்னை அந்த இடத்தை நோக்கி நகர்த்தும், அந்த செழிப்புள்ள காலங்களை நோக்கி நகர்த்தும். அது தூரத்தில் இருந்தாலும் உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். உனக்கு ஒரு நிச்சயம் உண்டாகும்.
என் தேவன் என்னை அதை நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். இந்த காலத்தை கடப்பதற்கு எனக்கு பலன் இருந்தா போதும், இந்த காலத்தை கடந்து வருவதற்கு எனக்கு தேவனுடைய கிருபை வந்தா போதுன்னு சொல்லி நீ அர்ப்பணம் பண்ணுவேன். நீ சோதிக்கப்படும் போது தேவனிடத்துல ப்ரூவ் பண்ண, ஆண்டவரே எவ்வளவு சோதித்தாலும் விட்டு விலக மாட்டேன், நீ கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உமக்குள்ள நான் பயன்படுத்துறேன். ஆண்டவரே இதெல்லாம் கர்த்தருக்கு நீ சொல்ல வேண்டிய காரியம், நான் வீணா அழிச்சு பாடல. ஆண்டவரே நீ கொடுத்து நான் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் சேமிப்பு வச்சிருக்கிறேன், கொஞ்சம் காரியங்களை நான் வச்சிருக்கிறேன். அதை என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என் கணவர், நீர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் சேர்த்துதானே என் குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் நலமாய் அனுபவித்திருக்கிறோம் தகப்பனே என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க. ஆண்டவரே எல்லாம் ப்ரூவ் பண்ணி எனக்கு பலன் தாங்க. உடம்பிடப்படுகிற போது இன்னும் அதிகமாய் சொல்லிக்கு எனக்கு பலன் தாங்க. எனக்கு வருத்தமான பாரத்தை ஏற்றும் போது அதை தூக்கிட்டு ஓட தேவ பலன் எனக்கு தாங்க. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க அப்பா நீ வைத்திருக்கிற அந்த நீருச்சுகளை அதை கடந்து பிரவேசிக்க தேவன் என்னை பலப்படுத்துவீராக. இடத்துல கேளுங்க, கத்திரிடத்துல கேளுங்க, தேவன் உங்களை பலப்படுத்துவார். அதை நோக்கி கூட்டிட்டு போவார். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, எங்கள் பிள்ளைகள் ஒருவேளை புடமிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உம்மால் சோதிக்கப்படுகிற நிலையில் இருந்தாலும் சரி, வருத்தமான பாரத்தை சுமந்து கொண்டிருந்தாலும் சரி, மனுஷனால் ஏறி பிடிக்கப்படுகிற நிலைக்குள்ள இருந்தாலும் சரி, என் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த செழிப்பான இடம், அந்த செழிப்பான ஆசீர்வாதம், அந்த நலமும் விசாலமான ஆசீர்வாதம், அதை நோக்கி எங்கள் பிள்ளைகள் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்களாக. தேவனுடைய அக்கினி அதை செய்து நிறைவேற்றுவதாக. தேவனை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில உமக்கு நன்றியுள்ளவர்களாக, உமக்கு நன்றியுள்ளவர்களாக, உமோடு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக எங்கள் பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள விளச் செய்வீராக. சந்தை மேகமான லபா துராலாதாரமா தேவனுடைய ஆவியானவர் கூட இருங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே காலம் முழுவதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாய், உங்களை புகழுகிறவர்களாய், நீர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் எங்கள் பிள்ளைகள் எப்பொழுது இருக்க பலத்தாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அவர்கள் நிரம்பி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.